அப்பா அப்பான்னு சொல்றாங்க. என்ன இது வேற சொல்லிட்டு இது வேற அரசியல் மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கு இல்ல. ஒரு சின்ன குழந்தை நேரம் வந்து என்கிட்ட வந்து விளையாடும் போது அம்மா சொல்லுது, ஏய் தாத்தா பாரு, நல்ல வேலை நான் சொல்லல, அவங்க சொன்னாங்க தாத்தா பாரு. அதனால நான் பேசுனது இல்லைங்க, நான் பேசலன்னு சொல்லவே மாட்டேன். பேசுனதுன்னா பேசுனதான் என்ன சொல்லி. ஏன்னா ஒருத்தர் வெயிட்டிங்ல இருக்காரு, எப்படியாவது ஏன் இவங்க வரலன்னு கேட்கும் போது நினைச்சிட்டேன், ஆஹா ஒரு ஆள் இருக்காரா இங்கன்னு. விட மாட்டாரு. ஏன்னா அதில் வந்து நான் சினிமா வேணாம்னு சொல்லி போனோம்னா நான் தான் கஷ்டப்படுவேன், சினிமா கஷ்டப்படாது. யார் தான் போயிட்டே இருக்கும், யாரும் இல்லை, அதை பிடிச்சிதான் யாரும். ஏன்னா அதை பார்த்தா நம்மளால உடனே ராதாரவி தாங்கி ஏறி வந்தார், நடக்க முடியாம இருக்கார், எப்படியாவது என்னை கெடுத்துடணும், சினிமா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்பா அப்பான்னு சொல்றாங்க. என்ன இது வேற சொல்லிட்டு இது வேற அரசியல் மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கு இல்ல. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனோ இல்ல. ஏன்னா அவங்க கெஞ்சுறாங்க, அப்புறம் கூப்பிட அண்ணன் தம்பி கூட நம்ம கெஞ்சவங்க சும்மா உட்காந்துருக்கோம், அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுறாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், பரவாயில்ல இவங்க சொல்றதுக்கு இவங்க சொல்றதுக்கும் ஒத்து போகுது இப்ப. ஆனா வெளியே தெரிஞ்ச ராதாரவி வந்து நமக்கு எதிர்ப்பானவங்க, அதனால சொல்றவங்கள்ட்ட சொல்லிட போறாங்க, அதுக்காக பயந்தேன் நான். ஏன் இவங்க திருப்பி திருப்பி அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. பட் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சுமையை தூக்குபவன் தான் தந்தை. அது அதனால அந்த சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த பாட்டு படம் நடிக்கிறேன், சாமிநாதனுடைய மேற்பார்வையில் தான் அந்த படம், டைரக்டர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அதுலயும் நடிக்கிறேன். நான் உட்கார்றேன், நீ நின்னா கூட தெரிய மாட்டேடா, என்னடா இது. அதனால இந்த படம் வந்து நல்லா ஓடுது, நல்லா ஓடணும். உங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்குன்னு உங்களை பார்த்து உங்களெல்லாம் பார்த்ததான் எனக்கு தெரியுது. என்ன கூட சொன்னாங்க எல்லா ப்ரொமோஷனுக்கு வராது, நான் ஃப்ரீயா இருந்தேன், ப்ரொமோஷன் வந்துதான் நான் ஆகணும். ஏன்னா ஒரு கார்ன்றது யூ நீட் ஸ்டியரிங் தேவைப்படுது. ஸ்டீரிங் இல்லைன்னா கார் முழுமையாகாது. அது மாதிரி எவ்ரி ஆஸ்பெக்ட் யூ மஸ்ட் ஹேவ். சொல்லுவாங்கல்ல, டிரைவரே இல்லாத கார் ஓடிட்டு இருக்கு ஃபாரின்ல எல்லாம், எத்தனை இடத்துல ஓடுதுன்னு காமிக்க சொல்லு முடியாது. அது மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் வேணும். இந்த ஸ்பிரிட்டோட நம்ம அடுத்த படமும் எடுக்கும். நான் நவீன் கிட்ட கூட இப்ப சொன்னேன், இந்த ஸ்பிரிட்டோட வேகமா ஏதாவது பண்றதுன்னு அடுத்தது ஒண்ணு பண்ணிடு. ஏன்னா சினிமால மட்டும் படுக்கும் போது கூட கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும், கால் ஆட்டாம தூங்கணும் போயிட்டான் போல இருக்குன்னு வேற ஆளை போட்டு போயிடுவாங்க. அது இப்ப எல்லாருமே சொல்றாங்க, நான் பார்த்துங்க நிறைய படம் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு படமும் மண்டையில இல்லை, யார் நடிகர்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கொஞ்சமா தெரிஞ்ச நடிகர்கள் 2 பேரை போடலாம்னா இல்ல 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 அப்படின்னு. இது எப்படின்னா தானு சார் படத்துல, நான் அந்த பேரை சொல்றேன், தானு சார் படத்துல ரஜினி சார் வச்சு கபாலி தான் எடுத்தாரு, ரஞ்சித் ஃபர்ஸ்ட் படம் கபாலி. அந்த படம் எடுக்கும்போது நான் தானு சார் எப்பவுமே நல்லா பழகும் கேட்பேன், ஏன்னா எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும், கேமரா முன்னாடி நடிப்பேன், நல்லா நடிப்பேன். அப்புறமா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கமல்ஹாசன் மாதிரி எல்லா லைனும் கத்துக்க மாட்டேன், அவங்க உண்மையான அறிவாளியவன், பொறுமையா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவ்வளவு செய்யறான். நமக்கு அந்த வேலை கிடையாது, வெறும் நடிப்பு தான். வெறும் நடிப்பு இருக்கிறது நல்லது தானே, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சா போதும். நிறைய தெரிஞ்சு உள்ள போட்டுக்கிட்டு நம்மளால அவஸ்தைப்பட முடியாது. நான் என்ன கூட சில பேர் கேட்டாங்க, ஏங்க நீங்க டைரக்டர் ஆகலையான்னு. ஆயிருப்பேன், பட் கொலை கேஸ்ல உள்ள போயிட்டேன், பரவாயில்லையா ஏன்னு சொன்னாங்க. சரியா நடிக்கலாம் கோவம் வரும், எதுக்கு இது தொல்லை, பெஸ்ட் நடிகனா இருக்கிறதா பெஸ்ட். டைரக்டர் ரொம்ப கஷ்டமான விஷயம். நவீன்லாம் என்கிட்ட அதாவது என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், மாட்டிட்டு தவிப்போமோ, நான் ஒண்ணுமே பேசவே இல்லை. ஸ்டார்ட் கேமரான்னு ஆக்ட் பண்ணுவேன், கட்டுன்னு போய் உட்காந்துருவேன்.
நல்ல எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாப்ல. சாமிநாதன். என்ன ஒண்ணுன்னா 4 நாளைக்கு கேட்டு 2 நாள் தான் யூஸ் பண்ணி அனுப்புவார். 2 நாள் இங்கேருந்து கொடைக்கானல் போயிட்டு வருவேன். அப்புறம் திருப்பி அப்படிதான். பட் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட சொல்றேன். இப்ப கூட பேசும்போது சொன்னீங்க. இந்த படத்துல தான் எனக்கு கால் ப்ராப்ளம் ஆகி 2 முட்டியும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். இது என்னுடைய 51 வருஷத்துல படமே ஷூட்டிங் என்னால கேன்சல் ஆனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னேன். ஒரு 2-3 நாள் என்னால் முடியல வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை முடிச்சிட்டேன். ஏன்னா இதுதான் இந்த படிக்கட்டு ஏறாம முடியாம பண்ணதெல்லாம் வந்து சாமிநாதன் தான் காரணமே. சாமிநாதன் தான் படிக்கட்டுல இப்ப டக்குன்னு ஏற முடியல. அதை பிடிச்சிதான் ஏறும். ஏன்னா அது பார்த்தா நம்மளால உடனே ராதாரவி தாங்கி ஏறி வந்தா நடக்க முடியாம இருக்கார். எப்படியாவது என்னை கெடுத்துடணும், சினிமா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் தான் சொன்னேன், டபி யூனியன் எலெக்ஷன் அப்பதான் அந்த கால் ஆப்ரேஷன் ஆகி கிரச்சஸோட போனாங்க. இது ஒன்றும் சாவலியாடாங்க ஒருத்தன் கேட்டான். அதாவது என்னுடைய சாவல ஒருத்தர் சந்தோஷப்படுறான் பாரு. ஏன்னா நான் தொந்தரவா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு சிரமமா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சிரமமானவன் தான். பக்காவா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். எல்லாம் கரெக்டா இருந்தா எல்லாம் நல்லது. அது மாதிரி எல்லாம் கரெக்டா இருந்தது. படம் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை இந்த கடைசி தொட்ட படத்தை பெருசா எடுத்திருந்தா நிறைய செலவு பண்ணி ஒரு 10 கோடியோ 20 கோடி எடுத்தா இந்த அளவுக்கு ஓடாம இருக்கும். இப்போ ஓடுது. ஏன்னா எது தேவையோ அதை மட்டும் எடுக்கிறோம். அப்போ ஒரு சின்ன படம் சொல்றோம், சின்ன படம் அது பெரிய படம், சின்னது பெருசுக்குதே கிடையாது. இப்போ இனிமேல் இது பெரிய படம் தான். இப்போ யாசர் பேசும்போதெல்லாம் சொன்னானே, ரவி சார் எனக்கு உண்மையை அடையாளம் தெரியுது வேலை, அதனால தான் வீட்டுக்கு வரான்னு சொன்னேன். ராட்சசன் படத்தில் நடிச்சிருக்கேன் சார் சொன்னேன். எதில்டா நடிச்சிருக்கேன்? ராட்சசனா? எங்க வந்த சார்? இந்த சின்ன பையன் வரல, இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் தான் சார். அடப்பாவி, மூஞ்சாடா இது, எவ்வளவு அழகான ஒரு முகம், அதை மறைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். திட்டினேன். அதுல இருந்து ஐ திங்க் அவன் வந்துருவான்னு நினைக்கிறேன். கண்ணு பிரைட்டா இருக்கு, பெரிய லெவல்ல வருவான்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்ப ஸ்ரீ வந்து முதலே சொல்லிட்டு போயிட்டான், அமரன் படத்தில் நடிக்கிறதுக்கு நான் போறேன்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அங்க அது ரொம்ப பெரிய பெரிய படம். இன்னொன்னு இட்ஸ் வெரி குட் ஃபிலிம் அமரன். அதுல ஸ்ரீக்குள்ள நல்ல ரோலு. அதுக்கு மேல ஏன் இதுக்கு மேல இல்லையே ஸ்ரீன்னு நினைச்சோம்னா, அப்போ வந்து அந்த சாய் பல்லவிலாம் எடுத்திருக்கணும். சாய் பல்லவிலாம் நடிச்சுட்டு நான் எல்லாரையும் நடிக்க வைக்கணுமே, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. பட் யூ டன் வெரி வெல். இது உனக்கு இது ஒரு சக்சஸ் படம். இனிமேல் ஸ்ரீ அடுத்த படத்துல போட்டுதான் ஆகணுன்ற லெவல்ல கொண்டாந்துட்டான். ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சு, இன்னொரு படம் ஓடிடுச்சுன்னா அடுத்தது கொண்டாந்துருப்பாங்க. இப்போ நான் கூட தைரியமா இருக்கிறேன். கொஞ்சம் கேப், ஒரு 1.5 வருஷம் கேப் விட்டேன் சினிமாவுக்கு. இப்ப சொன்னா கேட்கறாங்க, ஆனா நல்லா இருக்கீங்களான்னு. ஓ, அப்ப எல்லாருக்கும் தெரியுது உடம்பு சரியில்லைன்னு. ஆனா நல்லானது மட்டும் தெரியல பாரு யாருக்குமே. நல்லது தெரியக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஆனா நான் கேட்டேன், நான் வாய்ப்பு கேட்டுருவேன். நடிக்க தானே கேட்கறோம், நான் சொத்து சுகமா கேட்கறோம் உங்ககிட்ட இருந்து. நடிக்க வாய்ப்பு உனக்கு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஆக்டிங் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த லைன்ல வந்துட்டு இருக்கேன். அதனால இனிமேல் வந்து நான் சினிமா வேணும்னு சொல்லி போனோம்னா நான் தான் கஷ்டப்படுவேன். சினிமா கஷ்டப்படாது. யாரும் போயிட்டே இருக்கும். புரட்சி தலைவர் இறந்து விட்டார், நடிகர் திலகம் போயிட்டார், எம்வி சார் இல்ல, ஜெய்சங்கர் இல்ல, படம் நின்றுச்சா ஓடிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தங்க நடிப்பாங்க, யாரோ ஒருத்தங்க வருவாங்க. சினிமா மட்டும் வாழ்ந்துகிட்டே இருக்கும். என்ன சுருங்கி வாழும் போவேன். இந்த தேட்டர்ல சின்னதா பெரிய தேட்டரா இருந்தா முடியாது, தம் கட்ட மாட்டாங்க. இப்போ நிறைய தேட்டர்ஸ்ல உதயம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இடிக்கிறாங்கன்னு போது மனசு சங்கடமா இருக்கு, வேதனையா இருக்கு. முதல்ல சின்னதா கட்டிட்டாங்கன்னா பரவாயில்ல, முதல்ல பெருசா கட்டிட்டாங்க. அப்ப இருந்த தாட்டுக்கு அது நல்லது, இப்ப இருந்த தாட்டுக்கு இடிக்கிறது நல்லது.
பட் anyhow we have done a very good film. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் மீட் இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். இந்த இந்த ஒரு படத்துல ஏன்னா இந்த சக்சஸ் மீட்ன்றது இப்போ ஃபேஷன் ஆஃப் த டேவா என்ன எனக்கு தெரியாது. இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டைரக்டர் நவீனுக்கு சொல்றேன், டோன்ட் சே இட்ஸ் பேன் இந்தியா ஃபிலிம்னு சொல்லவே சொல்லாது. பேன் இந்தியா ஃபிலிம் இப்போ உருவாகல. இப்போ போய் அந்தந்த ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பண்ண சொல்றாங்களே, அது அல்ல, அது பேன் இந்தியா அல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி பேன் இந்தியா பண்ணியாச்சு. நாகேஸ்வர ராவ் நடிச்சாரு, முதல்ல தமிழ் படத்தில் நடிச்சாரு, அப்புறம் தெலுங்கு படத்துலயும் நடிச்சாரு, அது பேன் இந்தியா தான். என்.டி. ராமராவ் நடிச்சிருக்காரு, அதுவும் பேன் இந்தியா தான். ஏன் ராஜ்குமார் சார் நடிச்சிருக்காரு, அதுவும் பேன் இந்தியா தான். வேற ஸ்டேட்டுக்கு போய் ஆளை போட்டாலும் பேன் இந்தியா தானே. அதனால ஒரு புது புது வார்த்தைங்க வந்துச்சு, பேன் இந்தியா. 90 கிட்ஸ் கேட்குறாங்க, என்ன 90 கிட்ஸுக்கு புரியணும் சார். யார் அவன் 90 கிட்ஸ், யார் அது? இல்லைங்க, 90ல பிறந்தீங்கன்னா 90ல பிறந்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாத, அவங்ககிட்ட நம்ம கத்துக்கிற லெவல்ல இருக்கு. அத 90 கிட்ஸ். அப்ப அவர் எஸ் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. என்னன்னா எஸ்கேப்பா, அது எஸ் ஆயிட்டாரு. இதெல்லாம் பிள்ளை சுருக்கி இருக்கு பேசுறது உங்களுக்கு சந்தோஷமா என்னன்னு தெரியாது எனக்கு. தயவுசெய்து எல்லாரும் மொழி வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் நான் தமிழ்ல தானே பேசுவேன். ஸோ உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ண வேணாம், தமிழ்ல பேசு, அதுல பேசாத இது பேசாத சொல்ல தேவையில்லை. பட் எது எப்படி இருந்தாலும் அற்புதமான படம். இந்த கடைசி தோட்டா படம் குட், வெரி குட் ஃபிலிம். அதாவது இவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்திருக்காருன்றதுனால தான் சாமி கிட்ட சொன்னேன், அடுத்து நான் கூட படம் பண்ண போறேன்டா, நீ வந்து எனக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா இது எப்படி எப்படிலாம் போய் இல்ல வரல கொஞ்சம் வாங்கி உங்க சம்பளத்தை கேட்காதீங்கப்பா, இவ்வளோட வைக்கீங்கன்னு சொல்றேன்ல, அது மாதிரிலாம் எல்லாரையும் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி விடு. ஏன்னா நீ வந்து என் படம் தானே சொல்லிட்டு கம்ம விட்டுறாத, உன் படம் எப்படி எடுத்து அது மாதிரி எனக்கு சொல்லி கொடு. ஏன்னா எனக்கு உண்மை புதுசா இருக்கு எல்லாமே, இப்ப நடிக்கிறமே ஒழிய புதுசா இருக்கு. ஏன்னா ரிலீஸ் பண்றதுக்குள்ள செனை வாங்கிடுதுன்னு சொன்னாங்க. ரிலீஸ் பண்றதுக்குள்ள போதும் போது நான் அவனுக்கிட்டதான் சொல்லுவோம், இல்லை சார் உங்களுக்கு ஒரு ஷோ தான் கொடுக்கணும். இப்போ கூட மைக்கில் கூட சொன்னாங்க, அந்த ஒரு தேட்டர்ல ஒரு ஷோ தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா ஃபோன் பண்ணி 3 ஷோ ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டோம். நான் இப்பவும் சொல்றேன், இந்த பெரிய படம் ஓடுது, சின்ன படத்தாலதான் பெரிய படத்தால படம் ஓடணும், அவ்வளவுதான். படம் ஓடனா இப்பெல்லாம் 3 நாள் ஓடனா பெருசு இல்லையா, வெற்றி தானே உங்களுக்கு. நான் பார்த்தேன், இந்த அவமானமான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், வெற்றிகரமான 2வது நாள் போட்டான். போச்சுடா, நல்ல வேலை முடிகிற தெருவாயில இருக்கும் போது இது மாதிரி போடுறாங்க பேப்பர்ல. ஏன்னா நான் வந்து 25 நாள், 50 நாள், 100 நாள், 125, 200 நாள், 250 நாள்லாம் பார்த்துட்டு 2 நாள் வெற்றி நடை போடுகிறது 2வது நாள். 2வது நாளுக்கு போயிட்டு ஒருத்தர் சக்சஸ், அது 1/4 பேஜ் விளம்பரம் வேற. அதெல்லாம் பார்த்தோட மனசு வேதனையா தான் இருக்கு. இல்ல ஜனங்க உள்ள வர மாட்டாங்க. எதுல உள்ள வர மாட்டாங்கன்னு கேட்டா, அன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில கூட தகராறு இருக்காங்க. இல்லை சார் பாப்கார்ன் விலை ஏற்றிட்டான், காஃபி விலை ஏற்றிட்டான். நான் சொன்னேன், நீ டிக்கெட் வாங்கிட்டு வரைய, எதுக்கு வர? படம் தானே பார்க்க வர, அப்படியே போய் அலைஞ்சிக்கிட்டு பாப்கார்ன் வாங்குற, காஃபி வாங்குற, அதை வாங்குற, அதெல்லாம் வாங்காத, அதெல்லாம் விட்டுட்டு வா. அதை விட்டுட்டு வந்தா நமக்கு நல்லபடியா போகும் படங்கள்லாம். கேடுகட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மட்டும்தான், பெரிய சிட்டிஸ் தான் இப்படி. போய் செங்கல்பட்டுலாம் பாரு, நல்லா ஓடுது படம், நம்ம படங்கள்லாம் பிரமாதமா ஓடுது செங்கல்பட்டுலாம். ஏன்னா இன்னும் ஜனங்க தலையில உட்காந்துட்டே பாக்குற லெவல்ல தான் இருக்காங்க சில இடத்துல. சில ஊர்ல, ஒரு சில ஊர்ல அப்படி கிடையாது, அங்க மாட்டிக்கிறோம். அங்க வந்து இந்த பாப்கார்ன் முக்கியமா போயிடுது, படம் முக்கியமா போல உங்களுக்கு. அதனால இனிமேல் தயவுசெய்து உள்ள வரும்போது கும்பிட்டுட்டு சொல்லுங்க, தயவுசெய்து பாப்கார்ன் வாங்காதீங்க, படம் பாருங்க. படம் வித்தவுட் இன்டர்வல் படம் ஓடிச்சுன்னா சக்சஸ் ஆயிடும் நினைக்கிறேன். அந்த இன்டர்வல் விடுறதுனால தான் சொல்றேன், ரிலாக்ஸ் பண்ணவே வைக்க கூடாது ஜனங்களை.
என்று சொல்லி என்னுடைய எனக்கு தெரிஞ்சது பூரா சொல்லிவிட்டு அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இங்கே அங்கே அங்கன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன திருச்சி போடுறாங்களோ போடட்டும். எப்படி அது அப்போ வந்துடும் நினைக்கிறேன். அப்போ மட்டும் வந்தாகணும். கொஞ்சம் நெஞ்சு நாங்கள் நெருங்கி இருக்கலாம்னு நினைக்கும் போது நீங்க எப்படி போட்டு எங்களை பிரிச்சு விட்டுருவீங்க. அது கரெக்ட், கரெக்ட். ஐ டூ அக்செப்ட். ஏன்னா எனக்கு உண்மை அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. இப்ப ஆடிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தை நேரம் வந்து என்கிட்ட வந்து விளையாடும் போது அம்மா சொல்லுது, ஏய் தாத்தா பாரு, நல்ல வேலை நான் சொல்லல, அவங்க சொன்னாங்க தாத்தா பாரு. அதனால என்னையும் ரைட் அப்பானே போடுங்க, தப்பு இல்லை. நான் பேசுனது இல்லைங்க, நான் பேசலன்னு சொல்லவே மாட்டேன். பேசுனதுன்னா பேசுனேன் என்று சொல்லி. ஏன்னா ஒருத்தர் வெயிட்டிங்ல இருக்காரு, எப்படியாவது ஏன் இவங்க வரலன்னு கேட்கும் போது நினைச்சிட்டா, ஆஹா ஒரு ஆள் இருக்காரா இங்கன்னு விட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இவங்க வரல அவங்க வரலன்னு கேட்டாரு. எப்படி கல்யாணம் நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன், இந்த கல்யாணத்துல அப்படிதான் போனோம்னா வாங்க 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 வாங்க, வீட்டுல இருந்து வரலையா, வந்திருக்கேன் என்ன முதல்ல பாரு, அப்புறமா என்ன தாண்டி பாரு, என்ன விட்டுருவேன், வந்தவனுக்குள்ள சந்தோஷப்படுத்தணும். நீ அதை விட்டுட்டு இப்படி பார்த்து வீட்டுல இருந்து வரல, இவனுக்குன்னே ஒரு வீடை செட் பண்ண முடியுமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. சொல்றேன் தப்பா பேசிட்டேன்னா இல்ல, வீடு கல்யாண மண்டபம் எங்கெங்க இருக்குது. இப்ப முந்தியெல்லாம் கல்யாண மண்டபம்னா அவருக்கு தெரியும், ஓரளவுக்கு 2-3 இடத்துல இருக்கும். இப்ப நிறைய ஆயிடுச்சு, அது தேடி போக முடியுமா நம்ம. அதனால சொல்றேன், நான் வேற ஒன்றும் தப்பா சொல்லல. எதுக்காக சொல்றேன்னா, வர்றவங்களை வந்து விட்டுருக்கீங்க, வராதவங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன் சகோதரனுக்கு, ஏன் அவருக்கு சாரி சார், என்னன்னா அவர் தொடர்ச்சியா எல்லா படம் பிரஸ் மீட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்றாரு, எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்றாரு என்னன்னா எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு. ஆனா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, என்ன வருத்தப்படுறாரு, யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த கேள்வி வந்து கண்டிப்பா நான் கேட்டே ஆகணும். ஏன்னா நாங்க வந்து உங்களை நீங்க தான் வரீங்கன்னு சொல்லிட்டு நாங்க வரோம், ஆனா நீங்க வராத போது எங்களுக்கே ஏமாற்றம். ஆபீஸ்ல போய் நிற்கும் போது ஏன் அவங்க ஃபுட்டேஜ் நீங்க ஏன் எடுக்க முடியலன்னு கேட்கறாங்க, என்ன எங்களை கேட்கறாங்க. ஸோ நாங்க என்ன பதில் சொல்றோம், அதனால தான் கேள்வி கேட்கிறோம். இல்ல கரெக்ட், நீங்க கேட்கறதா கரெக்ட் தான். ஆனா வரவுல விட்டுறீங்களேன்றதான் உங்களை சொல்லல, பொதுவாவே கல்யாணத்துல சொன்னதை சொல்றேன். நான் இங்க இருக்கிறவங்கள சொல்றேன், உங்களுக்கு ப்ரொமோஷனுக்குலாம் வந்தாகணும்னு சொன்னதுனாலதான் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன். இல்ல சார், நீங்க அவங்க வரலன்றத கேக்குறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க வந்தா என்ன, அவங்க வரலன்னா எனக்கு என்ன, ஏன் வரலன்னு ப்ரொடியூசர் கேட்கிறாரு, அவருக்கு போய் பதில் சொல்லு. பணம் கொடுத்து வாங்க பாவம். எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் செஞ்சதான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அ ஃபில்ம். இது என்ன மதிச்சு கூப்பிடுறாங்க, நான் வந்துடுறேன். என்னை கூப்பிடலன்னு வர மாட்டேன். நீங்க தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கு பணம் ஏன்னா வாங்குறாங்களான்னு சொல்லி. வாங்குறாங்க, ப்ரொமோஷனுக்கு வந்தவங்க வாங்குறாங்களான்னு தெரியாது, நடிச்சவங்க வந்தா வாங்குறாங்களான்னு தெரியாது. நடிக்காதவங்க வராங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. யார் யாரும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கே தெரியும் போது உங்களுக்கு தெரியாம இருக்குமா, ஈஸியா இருக்கு. அதனால அதைய ஓகே, அதை எப்படி இருந்தா நமக்கு. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலே இந்த மாதிரி சின்ன படங்கள், உங்க பிரகாரம் இது சின்ன படங்கள் ஓடுது, உங்களுக்கும் லாபம் வருது, போட்டவங்களுக்கும் லாபம் வருது. ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய சாமிநாத மாதிரி ஒரு ஆள் வேணும், இல்லைன்னா அது கஷ்டம். எல்லாம் நல்ல தங்க வச்சாரு, நல்ல சாப்பாடு எல்லாம் கரெக்டு. ஆனா நாள் மட்டும் டக்குன்னு ஒரு 2 நாள் ஆகிடுவாரு, 5 நாள் வாங்கி 2 நாள் ஆக்குவாரு. அது அவங்ககிட்ட சொல்லிடுவார் நவீன்கிட்ட, நான் வெள்ளையான நான் இருக்க செலவு, அதனால இப்படி போயிட்டு நல்லதுதான். ஆல் த யூடியூபர்ஸ் அண்ட் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும், நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி
நான் சாமிநாதனை வந்து தனிப்பட்ட முறையில் அவனை சொன்னோம்னா பெரிய குழப்பமாயிடுச்சு எனக்கு. சுவாமிநாதனா இல்லை வெறும் சுவாமிநாதனா? அதை பிடிச்சி பார்க்குறேன். இங்கே யூ இருக்கு, அந்த யூ இல்லை. ஒருவேளை இவர் வேற அவர் வேற யாருன்னு என்னன்னு அந்த ஒரு டவுட் வந்தது எனக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ப்ரொடியூசர் தான் அப்படிதான் இருக்கணும், சோகமா இருக்கணும், சிரிச்சிட்டானா ஒம்பாயிடும். கேஆர்ஜி சார்னு ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவருடைய அண்ணன் வந்து சிம்மகம்பில் ஒரு படத்தில் நடிக்கிறேன். ஒரு தடவை அந்த ஹோட்டலில் எப்படின்னா பின்னாடி நடந்து போனோம்னா இந்த ஜன்னல் எல்லாமே பின்னாடி இருக்கிற அந்த ஜன்னல் வழியாக பார்க்கலாம், ஈஸியாக தெரியும். அப்போ பார்க்கும்போது இவர் காலையில வெறும் பேக் பாடியா இருந்தார், குளிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த செயின் மோதிரம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு எல்லாத்தையும் கைட்டு வச்சுடுவார். ஏன்னா அங்க வரும்போது ஃப்ளோருக்கு வரும்போது சோகமா வருவார். நாங்க ஏதாவது கேட்டுட்டா கேட்டிருக்காங்கடா வாங்கி வந்து கொடுப்பா, அவர் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு சொன்னதுலயே நம்ம சாப்பிடவே மாட்டோம், அந்த அளவுக்கு இருக்கும். அது ஐ திங்க் ராஜதந்திரம்னு படம், விசு சார் டைரக்ஷன். அது மாதிரி சாமிநாதன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா சோகமாவே இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அவனை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும். ஏன்னா அவன் வந்து ஃபுல்லா உள்ள டென்ஷன் இருக்கு. இந்த படம் வந்து 1 கோடிக்கு எடுத்துருக்கலாம், 10 கோடிக்கு எடுத்துருக்கலாம், 20 கோடிக்கு எடுத்துருக்கலாம், எல்லாமே பணம் தானே. இது என்னன்னா கேஆர்ஜி சார் தான் திருப்பி ஞாபகம் வர்றாரு. நான் இப்போ வந்து ராவன் படத்துக்கு திருச்சிக்கு போறேன். அதான் ஃபர்ஸ்ட் படம் நானும் பிரபுவும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறோம், சூரப்புலின்னு. அதுக்காக நாங்க டேட்டை கொடுத்துட்டேன். அப்போ என்னை வந்து கேஆர்ஜி கேட்டாரு, டேட்டு கொடுறோம். இல்லப்பா நான் வந்து சூரப்புலின்னு படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், டேய் நல்லா பணம் கொடுக்குற ப்ரொடியூசர், மற்ற அவன்லாம் என்ன பருத்தி கொண்ட புண்ணாக்கா தரான், எல்லாம் பணம் தாங்க தரான்னு சொன்னேன். அது மாதிரி தான் இப்போ சாமிநாதனுக்கு சொல்றேன். டோன்ட் திங்க் நம்ம சின்ன படம் பெரிய படம்ன்றதே பேசவே கூடாது. இந்த வாரத்திலேயே பெஸ்ட் பிக்சர் இதான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஒரே விஷயத்துல தான் எனக்கு நான் நம்பிக்கையை கொஞ்சம் தள்ளி போட்டேன் ஒழிய, ஏன்னா சாமிநாதன் மேல ரொம்ப அன்பா என்னன்னு தெரியல, என்னை பூஸ்ட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருந்தார், இந்த போட்டோ போட்டுக்கிட்டே இருந்தார் எல்லாத்துக்கும். அப்புறம் கூட ஸ்ரீ நிக்கிற மாதிரியும் செஞ்சுட்டார். அதை பார்த்தா நீங்க ரொம்ப பேர் கேட்டாங்க, சார் காட்ஃபாதர் மாதிரி படமா சார், ஏன்பான்னு கேட்டேன். இல்ல இல்ல பக்கத்துல ஸ்ரீ நிக்கிறாரு, நீங்க உட்காந்துருக்கீங்க, அப்போ இது ஏதோ அதே காட்ஃபாதர்னு சொல்றீங்க, ஏன் நம்ம ஊர்ல படமே இல்லையா? படம் இருக்கும், நம்ம முதலே இருக்கும். எப்பவுமே நமக்கு அது ஒரு பெரிய பெருமை. வெளிநாட்டுக்காரனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கல, நமக்கு ஒரு பெருமை. இப்ப பாருங்க, இந்த படம் தான் நிக்குது, இந்த படம் தான் ஓடுதுன்னு சொல்றாங்க. சாமிநாதன் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியம். நம்ம படம் நல்லா ஓடுதுங்க, அந்த ஆடியன்ஸ்ல பேசுறாங்க. ரொம்ப ஒவ்வொரு ஆங்கிள் அவங்க பேசும்போது நமக்கு ஓஹோ நம்மளும் தயாராகிக்கணும். ஆனா எனக்கு வந்து என்னுடைய 51வது வருஷம். இந்த 51வது வருஷத்துல ராதாரவியை மெயினா போட்டு ஒரு படம் ஓடுதுன்னா அது இந்த கடைசி தோற்றதான். ஸோ இப்போ எனக்கு தைரியம் வந்துருச்சு, தனியா கூட சோலோவும் நடிச்சிடலாம்டா. இது வரைக்கும் வரல. இன்னைக்கு ஏன்னா 2 படமும் ரிலீஸ். நேற்று அந்த அகத்தியான ஒரு படத்துல பெரிய வேஷம் பண்ணியிருக்கேன், ஆனால் பேனர்ல எல்லாம் கிடையாது. வியாபாரம் இல்லைல்ல, நம்ம
வியாபார மூஞ்சிகளை மட்டும் போட்டுட்டாங்க. அவங்க டிசைன் பண்ணது அவங்க வேலை யாராவது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பார்த்தா அதெல்லாம் சேர்த்து இந்த ஒரே படத்துல போட்டுட்டாரு. கடைசி தொட்டாலும் வரிசையா இருக்கு, வெறும் ராதாரவி தான். என்ன ஒருத்தர் கேட்டார், சொல்லுவாங்க சார் நீங்க இதே ட்ரெஸ் தான் படத்துல போடுவீங்க, ஒரே ட்ரெஸ் தானே சார் உங்களுக்கு, ஏன்பான்னு கேட்டேன். இல்ல எல்லா ஸ்டில்லுமே இப்படி தானே, ஒரு நாள் கதையா இருக்கக்கூடாதா, டெய்லியா மாத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஓரத்துல நான் வந்து சீனியர் ஆக்டர் இதெல்லாம் சொன்னாங்க. இட்ஸ் வெரி குவைட், படம் முதல்ல ஓடட்டும் அப்புறம் சந்தோஷப்படும் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா நான் என்னை வந்து எத்தனையோ அங்க வாங்க இங்க வாங்கலாம் சொன்னார், படம் பார்க்க வாங்க தியேட்டருக்கு வாங்க. அதனால நான் வரமாட்டேன், எனக்கு எப்பயும் அது பழக்கம் கிடையாது. இனிமேல் பிழைக்கணும், மெயினா நடிச்சோம்னா போய் தான் பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா ஜனங்க என்ன நினைக்கிறா நமக்கு தெரியணும்ல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சகோதரன். ரொம்ப ரொம்ப சின்ன படம் இது. இது வந்து சொல்ற அளவுக்கு இந்த சக்சஸ் மீட்டுக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம். என்னன்னா சாமிநாதனுக்கு மனசு இருக்குது, அதனால பெருசு பண்ணிக்கிட்டே வராது, அதை நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப கான்பிடன்ட் டு த கோர். ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து எல்லாம் பெரிய பெரிய நோன் ஆர்டிஸ்ட் போட்டு எடுத்து சுமாரா போச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த படம் வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆயிடுச்சு, எங்க பார்த்தாலும் சொல்றோம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, பரவாயில்லையா நம்ம படத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சின்ன படம் பெரிய படம்ன்றதே கிடையாது. ஓடுனா பெரிய படம், ஓடலன்னா சின்ன படம் தான், அதுதான் கணக்கு. ஏன்னா நிறைய சொல்றோமே, தயாரிப்பாளர் அவரு படம் எடுக்க முடியாம போயிட்டாரு, படம் ஓடாத படத்தை எடுத்து செய்ய முடியும். கண்டென்ட் கத்துவாப்புல சாமினார், கண்டென்ட் இருக்கான்னு கேட்பாரு. அதுல ஒரு பெஸ்ட் என்னன்னா அவருடைய ஒய்ஃப் வேற கூட, அவங்க பாதி டெக்னீஷியன் வேற, முழு டெக்னீஷியனா இல்ல பாதி டெக்னீஷியன் அவங்கதான் ஃபைனல். அண்ட் இதுல வந்து வெரி நைஸ், அங்க ஷூட்டிங் குடும்பமா இருப்போம்னு சொல்ல, அதுதான் அங்க எல்லாருமே குடும்பமா இருந்தா அவங்க அவங்க அக்கா வர்றது, அவங்க சம்சாரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபேமிலியா அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வச்சுதான். எனக்கு ஸ்ரீகிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அப்கோர்ஸ் இந்த இந்த படத்துல தாடி வச்சிருக்காங்க வேற, பட் இனிமேல் இப்ப தாடி இல்லாம வந்தா அவ்வளவு அழகா இருக்கும். அடப்பாவி, இதே மாதிரி படம் பூரா வந்திருக்கலாம் மேடம். ஆனா தாடி வைக்கிறது இப்போ ஒரு ஸ்டைல் பண்ணிருக்கு. முதல்லலாம் இந்த தாடிக்குன்னே ஃபேமஸ் யாருன்னா ஜெமினி சார் தான். சோகம் ஆயிட்டாருன்னா உடனே தாடி வந்துடும், எங்க இருந்தா ஒரு டப்புனு ஒரு தாடி வந்துடும். ஆனா இப்ப எல்லாருமே தாடி வச்சிருக்கா, இதுல சோகமா இருக்காங்களா இல்ல சந்தோஷமா இருக்காங்களான்னு தெரியல, அதை காமிக்கவும் தெரியல இப்ப வர ஆளுங்களுக்கு. அதனால தாடி வச்சுட்டு எல்லாத்தையும் மறைச்சிடலாம். நான் ஸ்ரீகிட்ட சொல்றேன், இஸ் அ வெரி கிரேட் சன் ஆஃப் அ கிரேட் மேன். அதனால சொல்றேன், நீங்க தயவு செய்து தாடி வைக்காம, ஏன்னா தாடி செய்யறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான் என் மேக்கப் மேன, அவங்க அவங்களுக்கு ஓடணும்ல, ஒரு தாடி வச்சு ஒட்டிக்க இனிமேல். ஏன்னா நானும் காலையில ஏந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைப்போம். உடனே ஸ்கூல் ஆஃப் தாட் பெருசு அப்படி இப்படிலாம் சொல்லவே தேவை, நோ ஸ்கூல் ஆஃப் தாட். இதுல நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், தாடி வைக்காதீங்க. இன்னைக்கு காஸ்ட்லியஸ்ட் ஃபெலோ ஷாருக் கான் தான் இந்தியாவில், அவரே தாடி வைக்கல. அவரை சொன்னதான் ஒத்துக்குவாங்க, அவரே தாடி வைக்கலையா அப்ப நம்மளும் வைக்காம இருக்கலாம். அவன் வேற நம்ம வேற தெரியாது. அவர் மாசம் வாடகையே 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு அன்னைக்கு பார்த்த நியூஸ். அதனால அவருக்கு எக்ஸஸ் ஆஃப் மணி இருக்கும்போது என்ன செய்யறதுன்னே தெரியாதுன்றது நல்லா தெரியுது பார்க்கறது. அவர் அந்த 25 லட்சம் ரூபாய் வாடகைக்கு போகாம ஒரு அனாத ஆசிரமத்துக்கு கட்டி அவங்கள அதுல வளர்க்கலாம், எல்லாரும் உதவி பண்ணலாம், பண்ணா நல்லா இருக்கும்.
பட் இந்த படம் ஓடுறதுக்கு மெயின் காரணம் யாருன்னா அந்த சாமிநாதனுடைய தைரியம். சாமிநாதன் தான் அவன் நல்ல மனசுக்கு பிரமாதம் ஓடுது. இல்லைன்னா நான் இந்த சத்யா எனக்கு சொந்தக்கார மாதிரி சத்யா நொய்யி 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 ஃபோன் பண்ணிட்டே இருப்பான் அப்பப்ப. எப்பா வந்துருக்கீங்களாப்பா, எப்பா அங்கே வந்துருக்கீங்களாப்பா. என்னங்கடா இது சத்யா தொல்லை பண்றானே. அப்புறம் சாமிநாதன் ஒரு பக்கம் ஒரு ஃபோன் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டோம்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன். நேற்று நான் ரெடி ஆயிட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. நேற்று நான் ரெடி ஆயிட்டு கேட்டேன், சரி நான் எத்தனை மணிக்கு வரேன்? நாளைக்கு பார்த்து. ஐயோ அவ்வளோ நேரம் இருக்கா? 24 மணி நேரம் டைம் இருக்கா? நான் நேற்று ரெடி ஆயிட்டேன். இவ்வளோ சத்யா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடான்னு கேட்டா ஏதாவது ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உழைப்பவர்கள் மட்டும்தான் தேவைன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ப்ரொடியூசர் சாமிநாதனும் சத்யாலாம். ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ ஓடினதுக்கு அப்புறம் தான் இவங்க ஓஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஓயறதா இல்லை. ஐ ரியலி அப்ரிஷியேட். எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்றேன், 51வது வருஷத்துல போய் ஒரு படம் பிரமாதமா ஓடி எனக்கு ஒரு நல்ல பேர். மெயினா என்ன போட்டு ₹1 சீன மாட்டாங்க என்ன போட்டாங்க. நான் பண்றதே என்ன வில்லன் வேஷம் பண்ணியிருக்கேன். ஆனா நான் நல்லா பண்ண படமெல்லாம் தெரியவே தெரியாம போயிடுச்சு. உதாரணத்துக்கு பிசாசு ஒரு படம், அப்புறமா வந்து சூரியன் சட்டக்கல்லூரின்னு ஒரு படம் நடிச்சேன். ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த படம். நல்ல படம், நல்ல கேரக்டர். எனக்கு அதான் சொன்னேன், என்ன நல்லவனா போடாத, என்ன கெட்டவனா போடு. ஒரு 2 பேரும் கெடுத்த மாதிரி இருந்தாங்க, ஜனங்க சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து ரொம்ப நல்லவனா வந்து ஒத்துக்க மாட்டேறாங்க. அதை சொல்ல துடிக்குது மனசுலதான் அந்த பாட்டு பூவே செம்பூவே. அந்த படம் சுமாராக தான் போச்சு. ஏன்னா நான் ரொம்ப நல்லவனா நடிச்சிட்டேன். அதே மாதிரி அடைக்கலம்னு ஒரு படம், தம்பி பிரசாந்த் நடிச்ச படம். அதுல நான் ஒரு நல்ல தாய்மாமன் கேரக்டர். ஆனா படம் அவ்வளவு இல்லை. இதுல கொஞ்சம் வந்து இதுல ஆக்சுவலா கெட்டவன் தான். பார்க்கறதுக்கு நல்லவ மாதிரி இருக்கிறேன், ஆனா எண்டுல கெட்டவன் தான். பழி வாங்கிறதுக்கோ எதுக்கோ கொலை தான். என்னன்னா நான் உட்கார்ந்து இருக்கும் போது என்னால உட்கார முடியல. ஏன்னா எல்லாரும் ஸ்ரீ ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து சொல்லி நல்ல ஒரு அற்புதமான படம், அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் சுவாமிநாதன் உங்க குடும்பத்துக்கெல்லாம் நன்றியை சொல்லி, இந்த ஹோல் யூனிட்டுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.